Hi all, welcome back to DotNet Tamizha. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற C# கான்செப்ட் என்ன அப்படின்னா C# பார்ஷியல் அப்படின்னு ஒரு கீவேர்டு உண்டு. ஸோ அந்த பார்ஷியல் கீவேர்டு வந்து எதற்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, அதோட பர்பஸ் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்ஷியல் கீவேர்டு. ஸோ இந்த பார்ஷியல் கீவேர்டு வந்து எதுக்காக வந்தது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு அதில் வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது எம்ப்ளாயி இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு கிளாஸில் வந்து ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இன்னொரு டீம் மெம்பர் வந்து இதே கிளாஸில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி வருது, அவங்களுக்கு வந்து அந்த தேவைகள் வருது. ஸோ இந்த கிளாஸ்லேயே வந்து சில ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இந்த கிளாஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து இந்த கிளாஸை வந்து நான் இந்த கிளாஸ் ஃபைலை வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்னொரு கிளாஸ் நீங்கள் இதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க, அதில் வந்து உங்களோட ஃபங்க்ஷன்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வைங்க, கடைசியில் நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ உடனே வந்து என்ன நினைப்பாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னா இன்னும் அவர் அந்த சோர்ஸ் அந்த எம்ப்ளாயி அந்த பர்டிகுலர் டெவலப்பர் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னொரு கிளாஸ் எம்ப்ளாயி இப்போ ப்ரொஃபஷனல் இன்ஃபோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்ப்ளாயி இன்ஃபோ. ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஷனல் இன்ஃபோ வச்சு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து கடைசியாக வந்து அவங்க வந்து சில மெத்தட்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. வாய்டு பப்ளிக் வாய்டு மெத்தட் சம் மெத்தட் கால்குலேட் சேலரி சம்திங் சேலரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தட் எழுதி அவங்க ஏதோ சம்திங் ஏதோ ஃபங்க்ஷன்லாம் எழுதி அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் எழுதிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கடைசியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ரிக்யர்மெண்ட் என்ன, அதாவது நம்மளோட இது வந்து என்னன்னா எப்பயுமே வந்து ஒரு கிளாஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ என்னென்னா அதோட அவுட்புட் வந்து கடைசி வந்து எம்ப்ளாயி இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு கிளாஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போய் இந்த கிளாஸை வந்து இப்போ என்ன நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸோட எல்லா மெத்தட்ஸையும் காப்பி பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்று. இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்குது, இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் உண்டு. ஸோ அதுக்காகத்தான் வந்து இந்த பார்ஷியல் கீவேர்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த கிளாஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஃபியூச்சரில் போனீங்க அப்படின்னா இந்த கிளாஸோட என்ன ஒன்று இந்த கிளாஸ் வந்து ஹெவியாக பெரிய கிளாஸாக மாறிட்டே போகிறதுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. என்னன்னா ஃபியூச்சர்லேயும் வந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரலாம். இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து கேட்குற மாதிரி வரலாம், இன்னொருத்தவங்க வந்து அந்த கிளாஸை வந்து கேட்குற மாதிரி வரலாம். ஸோ அதனால இந்த 2 கிளாஸ் ஃபைல் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ஷியல் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ இந்த பார்ஷியல் கீவேர்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பார்ஷியல் கீவேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கடைசியாக வந்து ஒரே ஒரு எம்ப்ளாயி இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு கிளாஸ் தான் வேணும். ஸோ இந்த கிளாஸோட நேமையும் வந்து நம்ம எம்ப்ளாயி இன்ஃபோவை மாற்றிடலாம். ஓகேங்களா. ஸோ இங்கேயும் போய் எம்ப்ளாயி இன்ஃபோன்னு ஒரு பிரைமரியாக ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம்ல, ஸோ அங்கேயும் வந்து பார்ஷியல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை மட்டும் கொடுத்துட்டா போதும் அந்த கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டுக்கு முன்னாடி. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணும்போது இந்த 2 கிளாஸ் ஈவந்தோ 2 கிளாஸ் ஃபைல்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணும்போது 2 கிளாஸையும் சேர்த்து ஒரே கிளாஸாக மெர்ஜ் பண்ணி அவுட்புட் வந்து ஒரே ஒரு கிளாஸ் தான் கொடுக்கும். அதோட நேம் வந்து எம்ப்ளாயி இன்ஃபோவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பார்ஷியல் கீவேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறதுக்கான ரீசன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து 2 மெத்தட் 1 மெத்தட் 2ன்னு வச்சுருக்கேன். இதை வந்து நான் அங்கே இப்போ நான் கால் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பாருங்கள் எம்ப்ளாயி இன்ஃபோ டாட் ஓபிஜே. இப்போ ஓபிஜே டாட் அப்படின்னு நான் இது பண்ணேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம்
கால்குலேட் சேலரியும் வருது, மெத்தட் 1 மெத்தட் 2 ரெண்டுமே வருது. ஸோ கடைசியாக நம்மளுக்கு கம்பைலர் வந்து என்னமா கொடுக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்டாக ஒரே ஒரு கிளாஸ் ஃபைலாக மாற்றி தான் கொடுக்கும். ஈவன் தோ ரெண்டு பிசிக்கல் ஃபைல் இருந்தாலும் அதோட அவுட்புட் வந்து ஒரு கிளாஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி ஒரே ஒரு கிளாஸாக கன்வெர்ட் பண்ணிடும் கம்பைலர். ஸோ இந்த மாதிரியான தேவைகளுக்காகத்தான் வந்து நம்ம வந்து பார்ஷியல் கீவேர்டு அப்படிங்கிறத வந்து C# வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பார்ஷியல் கீவேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்ட் அப்படின்னு ஒரு டைப் உண்டு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷனுக்கு இன்டர்ஃபேஸை டிக்ளேர் பண்ணும்போதும் பார்ஷியல் கீவேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பார்ஷியல் கீவேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த பார்ஷியல் அப்படிங்கிறதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா என்ன வருது அப்படின்னா ஒரு பாதி, அதாவது பாதி அப்படிங்கிறது தான் வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பாதியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க எம்ப்ளாயி இன்ஃபோல, இன்னொரு பாதி வந்து இன்னொருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கடைசியாக ஒரு ஃபுல்ஃபில் பண்ண ஒரு கிளாஸாக கிடைக்குது. ஸோ அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக். ஓகேங்களா? ஸோ கம்பைலர் வந்து எப்பயுமே வந்து கடைசியாக ஒரே ஒரு கிளாஸாக மெர்ஜ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான தேவைகள் தான் வந்து பார்ஷியல் கீவேர்டுக்கு நம்மளை பார்ஷியல் கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு புஷ் பண்ண வைக்கிது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து ரியல் டைம் சினாரியோ. இந்த பார்ஷியல் கீவேர்டு யூஸ் பண்ணுறதுக்கான ரியல் டைம் சினாரியோ இதுதான். ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பார்ஷியல் கீவேர்டை யூஸ் பண்ணும்போது இன்னொரு ஞாபகத்தில் வச்சுக்கிறது என்னன்னா இந்த ரெண்டு கிளாஸோட டிக்ளரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பப்ளிக் பார்ஷியல் கிளாஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் இன்னொரு கிளாஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போதும் அதே பப்ளிக் பார்ஷியல் கிளாஸ் அப்படிங்கிறது தான் இருக்கணும். ஸோ ஏன்னா இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்லாம் வந்து ஒன்றில் வந்து ஒரு மாதிரியும் இன்னொன்றில் வந்து இன்னொரு மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து இந்த பார்ஷியல் கீவேர்டு பின்னாடி இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாஜிக் ஆர் கான்செப்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த பார்ஷியல் கீவேர்டை பற்றி நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கன்வே பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காக பார்ஷியல் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம பார்ஷியல் கீவேர்டு அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கீவேர்டை யூஸ் பண்ணுற வேண்டிய தேவைகள் எதுக்காக வருது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரியான வீடியோஸ் என்னென்ன வேணுமோ, உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான ப்ரோக்ராமிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராமிங் கைஸ், ஸ்டே சேஃப், பாய்.